ஸோ ஒரு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று ஒரு வார காலம் ஆகிறது. என்னென்ன அதிரடி உத்தரவு, லேட்டஸ்ட் உத்தரவு போட்டிருக்காங்க? இப்போ அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள்லாம் ஒதுக்கப்பட்டு இருந்ததில் இந்த நிலையில தான் அமைச்சர்கள் வந்து உடனடியாக துறை ரீதியான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தணும்னு முதலமைச்சர் விஜய் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தார். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தங்களுடைய துறைகளுடைய நிலை குறித்த அறிக்கை அளிக்கணும்னு, மக்கள் நல திட்டங்களை விரைந்து செயல்படுத்தணும்னு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார் சலீம். அந்த வகையில் பார்க்கும்போது இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட அமைச்சர்கள் வந்து நாளை தங்களோட பணிகளை தொடங்க இருக்கிறாங்க. திட்டங்கள் தொடர்பா சென்னை தலைமை செயலகத்தில் உயர் அதிகாரிகளோட அவங்க நாளை ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதே போல் டாஸ்மாக் கடைகளை முதலமைச்சர் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறார். முதல்ல 717 கடைகளை மூடணும், ஸ்கூல், காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். அடுத்ததாக இரவு 10 மணிக்குள்ளே எந்த கடையெல்லாம் மூடல அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் போக்சோ வழக்குகள்லாம் 60 நாட்களுக்கு மேலே நிலுவை வைக்கக்கூடாதுன்னு கூட காவல் ஆணையர் தொடர்பான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். சலீம், காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய மக்களை வந்து ரொம்பவே கண்ணியமாக மரியாதையோட நடத்தணும்னு கூட அவர் அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.